தன் தாத்தாவையும் தன் சித்தப்பாவையும் வெட்டி கொலை செய்தவர்களை கருவறுக்கிற வேலையில சுபாஷ் பண்ணையாரும் வெங்கடேச பண்ணையாரும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த சமூகமும் எதிரி இல்ல. ஆனா அவங்க தாத்தாவையும் சித்தப்பாவையும் கொலை பண்ணவங்கள குடும்பத்தோட அவங்கள அழிக்கிறது அவங்களுடைய மெகா பிளான். அந்த பிளான்ல செய்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து தானா என்ட்ரா வராரு பசுபதி பாண்டியன். பசுபதி பாண்டியன் என்ட்ரா ஆன உடனே அவருக்கும் இவருக்கும் கிளாஷ் வருது. அப்புறம் இவங்க பசுபதி பாண்டியனை கொலை பண்ணவும் முயற்சிகள் பண்ணிட்டு பண்றாங்க. பல முயற்சிகள் பண்றாங்க. ஆனா பசுபதி பாண்டியன் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. வெங்கடேச பண்ணையார் வந்து தன்னுடைய சபதமாவே சொல்றாரு, நான் என்னுடைய சாவு இயற்கையானது அல்ல. என்னுடைய சாவு வந்து இந்த கம்யூனிட்டியால தான், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் தான் நான் கொல்லப்படுவேன். ஆனா அதற்கு கொல்றதுக்கு முன்னாடி இந்த பசுபதி பாண்டியனை நான் வெட்டி புதைக்கணும். அத கண்ணால பார்த்துட்ட பிறகு என் உயிர் போனால் பரவாயில்லைன்றது ஓப்பனாவே அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவர் சமூகம் சார்ந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுவார் என்பது எதிர்பார்க்காது.